அத்தியாயம் 37. மார்க்கண்டேயர் உரைத்த புண்ணிய கதை. பாண்டவர்கள் வனவாசம் செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் அவர்களிடம் மார்க்கண்டேய மகரிஷி வந்தார். அப்போது அம்மகரிஷியிடம் தருமர் பெண்களது நற்குணங்கள் பற்றி மிகவும் புகழ்ந்துரைத்தார். மகரிஷியே, பெண்ணின் பொறுமை, கற்பு ஆகியவற்றை விட உலகில் வேறென்ன வியப்புள்ளது? வயிற்றில் கருவை 10 மாத காலம் காத்து தன் உயிருக்கு உண்டாகக்கூடிய ஆபத்தையும் பொறுக்க மாட்டாத வேதனையையும் சகித்தவாறு அப்பெண் தன் சிசுவை பெற்றெடுக்கிறாள். பிறந்த தன் குழந்தையை மிகுந்த பாசத்துடன் வளர்ப்பதுடன் இக்குழந்தை எத்தகையவனாக ஆவானோ என்று அவள் கவலையும் கொள்கிறாள். கொடியவனான மனிதனை தன் கணவனாக அடைந்த மனைவியான பெண் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் கூட அவை அனைத்தையும் பொறுத்து கொண்டு தன் பதியான அக்கொடியவனிடம் பக்தியாக இருந்து வருகிறாள். இது எத்தகைய அற்புதமான விஷயம் என்று பெண்மையை போற்றும் விதமாக கூறினார். அதற்கு மார்க்கண்டேயர், தர்மபுத்திரா, உனக்கு ஒரு புண்ணிய கதையை நான் கூறுகிறேன், கேட்பாயாக. ஒரு ஊரில் மிகுந்த நியமத்துடன் பிரம்மச்சரிய விரதத்தை காத்த அந்தணன் ஒருவன் இருந்தான். அவனது பெயர் கௌசிகன் என்பதாகும். ஒரு நாள் மரத்தடியில் கௌசிகன் அமர்ந்தபடி வேதத்தை ஓதிக்கொண்டிருந்தான். அப்போது மரத்தின் மீதிருந்து அந்த அந்தணன் தலையில் ஒரு பறவையின் எச்சம் விழுந்தது. மேலே பார்த்தபோது அம்மரத்தின் கிளையில் கொக்கு ஒன்று அமர்ந்திருப்பதை பார்த்த அந்தணன் அப்பறவைதான் தன் எச்சம் இட்டது என்று அதன் மீது கடும் கோபம் கொண்டான். அந்த அந்தணனின் பார்வை மரக்கிளையில் அமர்ந்திருந்த பறவையின் மீது பட்டதுமே அது இறந்து சட்டென கீழே விழுந்தது. பூமியில் உயிரற்று கிடந்த கொக்கை பார்த்ததும் அந்தனுக்கு துயரம் அதிகமானது. கௌசிகனான அந்த அந்தணன் கோபத்தால் தான் எண்ணிய எண்ணம் இப்பறவையின் உயிரை பறித்து விட்டதே, வீணே ஒரே பாவமும் அறியாத இப்பறவையை நான் கொன்றேன் என்று கவலைப்பட்டான். பின் வழக்கமாக பிச்சை எடுக்க கௌசிகன் ஊரினுள் சென்றான். ஒரு வீட்டின் வாசலில் கௌசிகன் பிச்சைக்காக நின்றபோது அவ்வீட்டுக்காரனின் மனைவி வீட்டினுள் 10 பாத்திரங்களை சுத்தம் செய்தவாறு இருந்தாள். தன் வேலையை முடித்துவிட்டு அப்பெண் தன்னை கவனிப்பாள் என்ற எண்ணத்தில் அங்கு கௌசிகன் காத்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அப்பெண்ணின் கணவன் வெளியே சென்றிருந்தவன் திரும்பி வந்தான். வீட்டினுள் சென்றவன் தன் மனைவிடம் பசியாக உள்ளது என்றான். உடனே அவள் வீட்டுக்கு வெளியே பிச்சைக்காக அந்தணன் காத்து கொண்டிருப்பதை கவனியாது தண்ணீரை கொண்டு வந்து தன் கணவனின் பாதங்களை கழுவினாள். பின் ஆசனம் ஒன்றின் மீது தன் கணவனை அமர வைத்து உணவை பரிமாற உபசரித்தாள். அப்போதும் கௌசிகன் தனக்கு பிச்சை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவ்வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தான். கணவன் உணவை உண்டு முடித்ததும் வெளியே காத்து கொண்டிருந்த அந்தணனுக்கு பிச்சையை எடுத்து கொண்டு வந்தாள். ஐயா அந்தணரே, பிச்சைக்காக தங்களை நான் வெகுநேரம் வரையில் காக்க வைத்து விட்டேன். தயக்கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கௌசிகனிடம் அப்பெண் வேண்டினாள். பிச்சைக்காக தன்னை இவ்வளவு நேரமாக காக்க வைத்ததை எண்ணி கோபத்துடன் இருந்த கௌசிகன், பெண்ணே, பல வீடுகளுக்கு பிச்சை எடுக்க போக வேண்டிய என்னை இவ்வாறு அலட்சியப்படுத்தி விட்டாய், இது தகாது என்றான். அதற்கு அப்பெண், அந்தணரே, பொறுத்தருள வேண்டும். என் கணவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன், அதனால்தான் தாமதம் ஆனது என்றாள். பெண்ணே, கணவனை கவனிப்பது தர்மம்தான், ஆனால் அந்தணர்களை அவமதித்திடக்கூடாது. நீ கர்வம் கொண்டவள் என்றாள் கௌசிகன். கோபம் கொள்ளாதீர். கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பெண்ணான என் மீது பொறுமை இழந்து பேசுதல் கூடாது. நான் கொக்கல்ல. உமது கோபம் கணவனுக்கு பணிவிடை செய்த என்னை ஒன்றும் செய்யாது என்று அப்பெண் கௌசிகனுக்கு பதில் உரைத்தாள். அப்பெண் கூறியதை கேட்டதும் கௌசிகன் அதிர்ந்து போனான். தன் பார்வைப்பட்டதால் இறந்த கொக்கை பற்றி இவளுக்கு எப்படி தெரியும் என்று வியந்தான். அப்போது அப்பெண், அந்தணரே, உமக்கு தருமத்தின் ரகசியம் தெரியாது போலிருக்கிறது. கோபம் மனிதனின் உடனுள்ளேயே இருந்திடும் பெரும் பகையாகும். அதனை நீர் உணராது போனீர். என் குற்றத்தை மன்னித்து மிதிலைக்கு நீர் சென்று அங்கிருக்கும் தர்ம வியாதனிடம் உபதேசம் பெறுவீராக என்றார். அதை கேட்ட கௌசிகன் மேலும் வியந்து, பெண்ணே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உன்னால் நான் நிந்திக்கப்பட்டது நன்மைக்கே என்று கருதுகிறேன். சகல சௌபாக்கியங்களையும் நீ பெற்று நலமோடு வாழ்வாயாக என்று வாழ்த்திவிட்டு திரும்பினான். மறுநாள் மிதிலாபுரைக்கு சென்ற கௌசிகன் தர்மவியாதன் எங்குள்ளார் என்று விசாரித்தான். தனக்கு தர்மத்தை உபதேசித்து அருள தக்கவர் என தனக்கு பிச்சையிட்ட பெண்மணியால் கூறப்பட்டவர் ஏதோ ஒரு தனித்திருக்கும் ஆசிரமவாசியாக இருப்பார் என்று கருதி தேடிய கௌசிகன் பல வீடுகளுக்கும் தோட்டங்களுக்கும் சென்று பார்த்தான். இறுதியில்
கசாப்பு கடை ஒன்றில் ஒருவன் இறைச்சி விற்றபடி இருந்ததை கௌசிகன் கண்டான். அங்கிருந்தோர் அந்த கசாப்பு கடைக்காரன்தான் தர்மவியாதர் என்று உரைத்ததும் கௌசிகனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. கசாப்பு கடைக்காரன் தானா எனக்கு தர்மத்தை உபதேசிப்பவன் என்று வெறுப்புடன் நின்ற கௌசிகனை கசாப்பு கடைக்காரன் கண்டான். அவன் உடனே பரபரப்புடன் கௌசிகனிடம் வந்து, அந்தன சிரேஷ்டரே, உமக்கு சுபம் உண்டாகட்டும். அந்த மகா பதிவிரதையான பிராமண பெண் என்னிடம் தங்களை அனுப்பி வைத்தாளா என்று வினவினார். தர்மவியாதர் தன்னிடம் வினவியதை கேட்டதும் மேலும் பிரமித்து கௌசிகன் நின்றான். அப்போது தர்மவியாதர், சாமி, நீர் எதற்காக என்னுடன் வந்துள்ளீர் என எனக்கு தெரியும். என்னுடன் வாருங்கள் என்று கூறி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு சென்றதும் கசாப்பு கடைக்காரனாக இருந்த தர்மவியாதர் தன் பெற்றோருக்கு பணிவிடைகளை செய்வதை கௌசிகன் கண்டான். பின் இறைச்சி விற்று பிழைக்கும் தர்மவியாதரால் மனித வாழ்க்கை, தொழில், கடமை ஆகியவற்றை பற்றி உபதேசம் பெற்ற கௌசிகன் தன் ஊருக்கு திரும்பினான். அதுவரையில் தன்னால் கவனித்து பேணப்படாது இருந்த தனது பெற்றோருக்கு கௌசிகன் முழு மனதுடன் பணிவிடைகளை செய்ய துவங்கினான். அனைத்து பொருட்களிலும் சர்வேஸ்வரன் இருப்பதால் எந்த தொழிலானாலும் அது அவன் செய்யும் தொழிலே ஆகும். சமுதாய அமைப்பால் அல்லது விசேஷமான காரணத்தால் அல்லது தன் முயற்சியின் பயனாய் அல்லது அதன் காரணத்தினாலேயோ ஒரு மனிதனுக்கு தொழில்கள் அமைக்கின்றன. எத்தொழிலாக இருப்பினும் அதனை தர்மம் தவறாது சரிவர செய்து வந்தால் அதுவே பகவானை உபாசித்ததாகும். கசாப்பு கடை வேலையும் கூட இதில் அடக்கம் என்று கௌசிகனது கதையை மார்க்கண்டேயர் கூறி பெண்ணின் பதிபக்தியையும் போற்றி உரைத்தார்.